ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா லஸ்பாட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கண்காலா ட்ராமாவோட 41வது பார்ட் பார்க்க போகிறோம். பெட்டி மூடி இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கிற பூனை உயிரோட இருக்கத்தான வாய்ப்பும் இருக்குது, செத்து போயிருக்கத்தான வாய்ப்பும் இருக்குது. பெட்டியை திறந்ததுக்கப்புறம் தான் பூனை உயிரோட இருக்கா இல்லை செத்து போயிடுச்சான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த பார்ட் ஸ்டார்ட் ஆகும். கதைத்தட்டு சத்தம் கேட்கவும் மெரியும் யாருன்னு பார்ப்பாங்க. குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாக்லேட் எடுத்து கொடுப்பாங்க. குழந்தைங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் தூரத்துல இருந்து இவங்களே பார்த்துட்டு இருப்பான். இவங்க அவனை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதுமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இவங்களை பார்ப்பான். இவங்க இவ கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. யாரும் இருந்தாங்க அன்னைக்கு பாரு, குழந்தைங்க வந்தாங்க, சாக்லேட் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல அவங்களுக்கு நிறைய சாக்லேட் கொடுக்காத, கடையில போயிட்டு வாங்குறதுக்கு அதிகமா செலவாகுதுன்னு சொல்லுவாரு. ஹாலிடே வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது, அதிகமா கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்பாதவங்க பணம் கொடுக்குறாங்களே, அந்த பணத்தை வாங்கி கொடுக்க போறியான்னு கேட்பாரு. இன்னைக்கு நல்ல நாள், அதனால நீங்க எதுவும் தப்பா பேசாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா சரி, என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு கையை நீட்டுவாரு. இவரோட கையில சாக்லேட்டை வச்சுட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தெருவில் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு பேசுங்க. சுயவியை பார்க்க போறேன்னு சொல்லுவாங்க. என்னது இன்னைக்கு போறியான்னு கேட்பாரு. அம்மா நான் போக போறேன்னு சொல்லிட்டு கண்டுக்காம உள்ள போயிடுவாங்க. நமக்காக யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு வெளில வந்து பார்ப்பாரு. தான் நின்றுட்டு இருப்பான். இவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வான்னு கூப்பிட்டாரு. அவன் பாட்டுக்கு பயந்துட்டு ஓடிடுவான். என்னாச்சு அவனுக்கு, ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கான்னு ஷாக்காகி பார்ப்பாரு. சாடி கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. எம்பளது கட்டன்ஸ் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை பத்தி நீ நேர்ல வரும்போது நம்ம பேசிக்கலாம். என்ன சொல்ற, நீ வரமாட்டியா? உன்னோட அப்பா உடம்பு சரியில்லையா? சரி, நீ அவரை நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. சாடி சொல்லுங்க, நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கேன்னு கேட்பாங்க. நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாரு. எங்க பார்க்கறதுக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியல, என்னாச்சுன்னு கேட்பாங்க. இஸ்மாயிலோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவாரு. எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு, லேடிஸோட மூடும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இப்போ முஷிட்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாரு. பேசினா பேசிட்டோன்னு சொல்லுவாங்க. ப்ரே பண்றதுக்கு கொஞ்சம் பேர் தான் வர போறாங்க, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லைன்னு சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் மெரியும் தானே காரணம். அம்மா பொண்ணு 2 பேரும் எப்ப பாரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ரவுண்டோட வீட்டுல அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சமைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்னும் ஓவரா போகல தானே நினைப்பா. அப்பா எல்லாத்தையும் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமா சாப்பிட்டா கூட போதும்னு சொல்லுவாரு. அப்பா சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, நம்ம இதை செலிப்ரேட் பண்ண வேணாம் நினைப்பா. ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருப்பாரு. கிடைக்காத மெரியும் எங்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாரு. இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலையும் மெரியும் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, இன்னைக்கு அவங்க நம்ம கூட செலிப்ரேட் பண்றதுக்காக வருவாங்களான்னு கேட்பா. வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன், இந்நேரம் அவங்க வந்துகிட்டு இருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. அப்பா முடிச்சுட்டு எப்படி கன்வின்ஸ் பண்ணாருன்றதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? என்கிட்ட எதுவும் சொல்லலன்னு சொல்லுவா. இல்ல அப்பா என்கிட்டயும் அதை பத்தி எதுவும் சொல்லன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லுவா. இவ்வளவு நேரமா இவர் தேடிட்டு இருந்த டப்பாவை கண்டுபிடிச்சிருவாரு. மெரியும் ரொம்ப நல்லவங்க. அப்பா சாகுறதுல இருந்து அவரை காப்பாத்திட்டாங்க. மெரியும்காக தான் அப்பா சாகணுன்ற முடிவே மாத்திக்கிட்டாங்க. அவங்க கிட்ட எந்த அளவுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு சொல்லுவா. மெரியுமோட கையை பிடிச்சிட்டு எழுதுதான் இவருக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஹேண்டி இவரை கூப்பிடுவா. என்னாச்சுன்னு கேட்பாரு. நீ பெஸ்டியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பா. இல்ல, நீ எந்த பெஸ்டியை பத்தி பேசிட்டு இருக்க? மீரா இன்னைக்கு வீட்டுக்கு வருவான்னு சொல்லாரு. ஏன் நீ இப்படி பேசுறேன்னு கேட்பா. எனக்கு தெரியாது ஹேண்டி, இதுக்கப்புறம் அவளை பத்தி எதுவும் கேட்காத. அப்பா சாகாம திரும்ப வந்துட்டாங்க, மெரியும் அவரை காப்பாத்திட்டாங்க, என்ன என்ஜாய் பண்ண விட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லுவாரு. சரி பிரதர், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுவா. அவன் லேட்டா போக கூடாது, சீக்கிரமா வா. இது என்னன்னு கேட்பான். சுயவி தத்தாவுக்காக நான் கொடுக்க போற கிஃப்ட் அவர் சாகாம தப்பிச்சிட்டார்ல, அதுக்காக தான். நான் குழந்தையா இருக்கும்போது பயன்படுத்துற போர்வை இது. அம்மா கிட்ட இந்த போர்வையை கொடுத்தனா அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போர்வை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவா. இது உனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ற, அப்ப இதை நேர்ல போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கணும்னு தானே நீ எதிர்பார்ப்பன்னு கேட்பான். நீ பர்மிஷன் கொடுக்க மாட்டியோன்னு நான் உன்கிட்ட கேட்கலன்னு சொல்லுவா. அப்ப நான் பர்மிஷன் கொடுத்தா உன்னோட அம்மா கிட்ட கொடுக்குறான்னு நினைச்சியா? உன்னோட அம்மா கிட்ட கொடுக்காத, நீயே நேர்ல போயிட்டு அவர்கிட்ட கொடு. இந்த முறை அவர் சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு, அதனால நீயே கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். சினிப்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அல்ல உன்னை பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்லுவா. இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லுவான். ஹாப்பி ஹாலிடேன்னு சொல்லுவா. பதிலுக்கு இவனும் ஹாப்பி ஹாலிடேன்னு சொல்லுவான். அம்மா இது என்ன சால்ட்டையும் பெப்பரையும் வச்சு திரும்பவும் ஏதாவது பண்ண போறியான்னு கேட்பா. நம்ம தோட்டத்துல ஒரு புறா இருக்கு, அதுக்கு நான் இதை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். நெக்ஸ்ட்ல 2 பேரும் வெளில இருப்பாங்க. இந்த புறாவை உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்பா. ஆமா தெரியும், ஏற்கனவே இது என் கூட அட்டாச் ஆகிடுச்சுன்னு சொல்லுவான். என்ன சொல்லி கூப்பிட்டு, இதுக்கு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்பா. இந்த புறா நம்மள ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்டுமா என்ன? என்னோட அம்மா கிட்ட ஒரு ட்ரெடிஷன் இருந்துச்சு, அவங்க எங்க போனாலும் ஒரு கை நிறைய கோதுமை எடுத்துட்டு போவாங்க. பறவைங்க எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணும். இந்த பறவைங்க நம்மள பாதுகாக்கணும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அந்த பறவைங்க கிட்டக்க வந்துருமோன்னு நான் பயந்தேன்னு சொல்லுவான். அப்புறம் என்னாச்சு, பறவைங்க கூட இருக்கிறது உனக்கு பழகிடுச்சான்னு கேட்பா. என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த பறவைங்க என்னோட அம்மாவை காப்பாத்தலன்னு எனக்கு அதுங்க மேல கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆனிச்சு, நல்லது கெட்டது ரெண்டும் பறவைகளை பொறுத்து இருக்காதுன்னு. சரி முடிச்சுட்டு வெயிட் பண்ண வைக்க வேணாம், வா போகலான்னு கூப்பிட்டுவான். நயமும் மெரியும் டெரிஷ்குள்ள வருவாங்க. எல்லாரும் இவங்கள பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. மெரியும் எந்த ஒரு விஷயம் பண்ணாம இருந்து சொல்லுவாரு. ப்ரே பண்றதாக ஏன் யாரும் வரலன்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எப்ப பாரு பிரச்சனையை நீ தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லுவாரு. பிரச்சனை உங்களோட மனசுலதான் இருக்கு, 2 உலகத்திலயும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்னு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நயமுக்கு ஒரு இருந்தாலும் எதுவும் பேசாம முறைச்சு
முறிச்சு பார்த்துட்டு உள்ள போயிடுவாரு. இன்னைக்கு முக்கியமான நாள், ஆனா 4 பேர் வேலைக்கு வரலன்னு ஹாஸ்னா சொல்லுவாங்க. ஏன்னா அதை பத்தி பேசாத அவங்களால நம்ம தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு ஹொரசு சொல்லுவாங்க. அத்தை இது எல்லாத்துக்கும் மெரியம் காரணமா நினைப்பா. அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மெரியம் அவங்களுக்கு தப்பான எடுத்துக்காட்டா இருக்கக்கூடாதுன்றத தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எங்களோட ஒய்ஃப் வைக்கறிக்கும் வேலைக்கு வர மாட்டாங்க, வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி நடக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னல, பாருங்க இப்ப நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மெரியுமே அவங்களோட குடும்பத்தையும் இங்க வர வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னா அப்பா இன்னும் ரிக்ரெட் பண்ணிருப்பாரு. இந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து இங்க உள்ள ரூல்ஸ் எல்லாத்தையும் மாத்துறாங்க போலன்னு சொல்லுவா. ஃபேஸா நல்லா இல்லாதமா இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அக்கா அடுத்து என்னாகும் இதை சரி பண்றதுக்காக நம்ம ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அம்மா நீ சொல்றது சரிதான், எல்லாரும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா சரிபட்டு வராது. சுயவி ஏதாவது சொல்லி முடிச்சுட்டு மெட்டிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல, என்னால எதையும் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆயிஷா வருது, ஹாஸ்னா பத்துறாங்க. ஆயிஷா வராங்க, அமைதியா இருங்க. ஃபேஸா இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாதன்னா அவளை வான் பண்ணுவாங்க. அடுத்து எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலா ஆயிஷாவை வெல்கம் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி, ஆனா உங்களை ஹாப்பியா என்னால வெல்கம் பண்ண முடியல. நேற்று மெரியமால ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, முர்ஷிட் அவங்க எது கேட்டாலும் பர்மிஷன் கொடுக்குறாரு, நான் சொல்றது சரியா நினைப்பாங்க. இந்த முடிவை முர்ஷிட் எடுத்திருக்காரு, அதனால எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா நீங்க சொல்றது சரிதான், இன்னைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக அவங்க வரமாட்டாங்க தான் நினைப்பாங்க. இவங்க கிட்ட இதே நேரம் மெரியம் கெத்தா உள்ள வருவாங்க. நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கிடைக்கிறதுல மெரியம் ரொம்ப பெரிய ஆளுன்னு ஹொரசர் சொல்லுவாங்க. நம்ம திரும்பவும் இதை பத்தி யோசிக்கலாமா, ட்ரேட் பண்றவங்களுக்கு லாஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாரு. மாஸ்டர் நான் கால் பண்ணா அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க, எனக்கு காசு பேசுறதுல விருப்பம் இல்லை, ஆனாலும் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவான். நம்ம ட்ரேடிங்கை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், இதுல காசிப் எதுவும் கிடையாது, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுன்னு கேட்பாரு. முர்ஷிட்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அவருக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்பான். அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேட்குறியான்னு கேட்பாரு. இல்லை நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை, ரீசெண்டா நடந்ததை வச்சு அவருக்கு உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சேன்னு சொல்லுவான். நைம் உள்ள வந்ததுமே சாடி கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லாரு. நைம் கொஞ்சம் தள்ளி போய் நிலை, இன்னும் கொஞ்சம் நேரத்துல சுனாய்டு வாழ்த்துக்கள் சொல்லத்தாக வருவான்னு சொல்லாரு. மாஸ்டர் நான் முர்ஷிட் கிட்ட பேசணும்னு சொல்லுவான். தான் ஏற்கனவே எல்லாத்த பத்தி பேசிட்டோம்ல, அப்புறம் என்ன நினைப்பாரு. ஆமா மாஸ்டர் பேசணும், ஆனா என்ன இருந்தாலும் அவ என்னோட ஒய்ஃப்னு சொல்லுவான். சின்னடுல வருவான். அல்ல நம்ம எல்லாருக்கும் ரமடானை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சின்னடு ரமடான் வாழ்த்துக்கள்னு சொல்லுவாரு. நைம் ஆசீர்வாதங்கத்தாக வந்தா ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு, அவனை மட்டும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. அடுத்து கதவை திறக்க சொல்லுவாரு. நிறைய பேர் உள்ள வந்து இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போவாங்க. எப்போதும் ஹாப்பியா வந்து பேசுவாங்க. இன்னைக்கு நம்மளோட முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சின்னடு என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்பாரு. நம்ம ப்ராஃபிட் நினைச்சா மட்டும்தான் நம்மளால ரமடானை கொண்டாட முடியும், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவான். ஃபேஸா எதுக்காக நீ எனக்கும் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்பாங்க. ஏம்மா உட்காரக்கூடாதான்னு கேட்பா. ஹாஸ்னா தேவையில்லாம பேசிட்டு இருக்கதா எல்லாரையும் முட்டாள்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் மெரியம் தான் காரணம். மெரியம் எங்கன்னு ஹாஸ்னா கேட்பாங்க. மெரியம் எல்லாருக்கும் டீ எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஆயிஷாவும் சினிப்பும் எடுத்துக்குவாங்க, ஆனா மத்த எல்லாரும் வேணான்னு சொல்லிடுவாங்க. மெரியமுக்கு இதனால கஷ்டமா இருக்கும். இன்னொரு பொண்ணுகிட்ட டீ கொடுத்துட்டு வெளில போயிடுவாங்க. சினிப்பு அம்மா பக்கத்தாக போவா. பாரு அம்மா பக்கத்தாக போயிட்டான்னு ஹாஸ்னா சொல்லுவாங்க. மெரியம் சினிப்பு பார்த்ததும் என்னாச்சு ஏன் நீ வந்தன்னு கேட்பாங்க. அவங்கள தனியா விடுறேன்னு சொல்றீங்களா, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, வருத்தப்படாதீங்கன்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் தப்பா எதுவும் நடக்க போறது இல்லை, நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இன்னைக்கு யாரும் என்கிட்ட வந்து வாழ்த்துக்கள் சொல்லல, ரெண்டே நல்ல டெர்விஷ் மொத்தத்தையும் நீ தலைக்கீழ மாத்திட்ட, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு திட்டுவாரு. முடிச்சுட்டு எடுத்த முடிவை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு கேட்பா. நீ உன்னோட அம்மாவோட லாயரா, நான் அவகிட்ட தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுக்காக பதில் சொல்றேன்னு கேட்பாரு. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், நீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சிட்டீங்களான்னு நதிர் கேட்பாங்க. ஆமா நதிர், நாங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சிட்டோம்னு சொல்லுவாரு. மெரியம் கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மெரியமுக்கு பயங்கரமா கோவம் வரும். வாலைக்கும் சலாம், ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு கேட்பாங்க. ஆமா நான் இதுக்கு அசிங்கப்படுறேன், நல்லா நல்லதுமா என்னோட ஹஸ்பண்டை பார்க்க வந்ததுக்காக நான் அசிங்க பண்ணுமான்னு கேட்பா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட பர்மிஷன் கிட்டேன்னு கேட்பாங்க. வெளில என்ன பேச வேணாம், வாங்க உள்ள போயிட்டு பேசலான்னு கூப்பிட்டுவாரு. வேணா நான் உள்ள வர மாட்டேன், இவ்வளவு வேணா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. என்னாச்சும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்பா. பாரு இதுக்கும் மேல எதுவும் பேசிட்டு இருக்காத, உள்ள போன்னு சொல்லுவாங்க. அம்மா போது விடுங்க, நீங்க நர்வஸ் ஆகாதீங்கன்னு சினிப் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவா. இதுக்காக நர்வஸ் ஆக போறேன், நீங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உள்ள போயிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பெரியவன் நீ பார்த்து பேசுன்னு சொல்லுவாரு. இதுக்கு மேல இங்க இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. பாருங்க இவங்க நம்ம 2 பேரையும் அவமானப்படுத்துறாங்க, இன்னொருத்தவங்க வீட்டுல இவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவா. மெரியமுக்கு நதிர் மேல உள்ள கோவம் இன்னும் அதிகமாகும். என்ன தைரியம் தான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. மெரியம் போது நிறுத்து, கத்திட்டு இருக்கதா எல்லாரும் பார்க்க போறாங்கன்னு சொல்லுவாரு. போது நிறுத்து, நீ என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்க, உன் கூட இருக்கிறதுக்கு டிவோர்ஸ் பண்றதே மேல்னு சொல்லுவாங்க. போது நிறுத்துங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு மறந்துட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா, உள்ள வாங்கன்னு ஹொரசர் கூப்பிடுவாங்க. ரைமும் மெரியமும் உள்ள போயிடுவாங்க. செனிப்போ நதிரும் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஹொரசருக்கு நதிரை பார்க்கும்போது பயங்கரமா கோவரும், முறைச்சு பார்த்துட்டு உள்ள போயிடுவாங்க. ஹேண்டி சச்சின் பெஸ்டி 3 பேரும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அத்தை எல்லா சாப்பாடையும் நீங்க தான் சமைச்சிங்களான்னு மிரா கேட்பா. ஆமான்னு சொல்லுவாங்க. சும்மா தான் நான் சமைச்சேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா 11 தான் சமைச்சிருப்பாரு, இவங்க ஹெல்ப் பண்ணிருப்பாங்க.
அப்பா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாரு. எல்லாருக்கும் ஹாப்பி ஹாலிடேன்னு சொல்லுவாரு. மொத்த பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிலாம் சிரிக்கிற மாதிரி இருந்தா உடனே இங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹாப்பி ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. மேரியம்காகவும் செனிப்காகவும் நம்ம வெயிட் பண்ண வேணாமான்னு மீரா கேட்பா. அல்லாவோட விருப்பத்தோட அவங்க வரும்போது அவங்களோட பைத்தியக்கார ஹஸ்பண்டை கூட்டிட்டு வராம இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு முக்கியமான நாள், அதனால அவங்க லேட்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு ரமடான், அதனால என்னால உங்க கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. டெர்விஷ்க்கு போயிட்டு அங்க உள்ள லேடிஸ் கிட்ட பேச போறா. அவங்க இன்னைக்கு ஏதாவது சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. நீ கேட்கிற கேள்விக்கான பதில் கண்டிப்பா கிடைக்காது, அதனால நீ தேவையில்லாம ட்ரை பண்றது வேஸ்ட்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, இந்த முறை ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. காலிங் பெல் சவுண்ட் கேட்கவும் மெரியம் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு லெவன் போயிட்டு பார்ப்பாரு. அங்கிள் வீட்டுல இன்னைக்கு செலிப்ரேட் பண்றீங்கன்னு மீரா என்கிட்ட சொன்னா, அதனால தான் சொல்லாம கொல்லாம வந்துட்டேன்னு சொல்லுவான். பரவாயில்லப்பா, அதனால இந்த ஒரு விஷயம் இல்ல, உள்ளவான்னு கூப்பிட்டாரு. வீட்டுல உள்ள மத்தவங்களும் சேனை வெல்கம் பண்ணுவாங்க. தாத்தா, நம்ம பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துடலாம், உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியல. ஆனா நீங்க போகாம இங்க இருக்கிறத நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுவான். நீ சொல்றதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக தான் ஃப்ளவர்ஸ் எடுத்து வந்திருக்குன்னு சொல்லி கொடுப்பான். தேங்க்ஸ்ப்பா, ஆனா என்னோட கையால ஃப்ளவர்ஸை வாங்கிக்க முடியாதுன்னு சொல்றாரு. எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகும், ஹேண்டி இவங்கிட்ட இருந்து ஃப்ளவர்ஸ் வாங்கிப்பாங்க. அடுத்த மீரா கிட்ட வந்து எப்படி இருக்குன்னு கேட்பா. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்பா. என்னாச்சு, நான் வந்ததை நினைச்சு உனக்கு ஹாப்பியா இல்லையான்னு கேட்பா. நீ வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஆனா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. ஏன்னா இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இங்க வந்துட்டேன்னு சொல்லுவான். லெவன்ட் அப்பா விடுற மாதிரி தெரியாது. அப்பா இப்போவாது நீங்க ஏதாவது சொல்லலாம்லன்னு கேட்பாரு. சரி, மெரியம் வரத்துக்கு முன்னாடியே நான் எதுக்காக சாக வேணான்னு முடிவெடுத்தேன்னு சொல்றேன். எதுக்காக நான் மெரியமை காப்பாத்தினா, இன்னும் நான் ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான். நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கத்தான வாய்ப்பு இருக்கு, ஆனா நான் சும்மா சொல்லல. உண்மையை சொல்லணும்னா என்னை காப்பாத்தினது மெரியம் தான், அதோட சினிப்பும் இதுக்கு காரணம். என்னால எதுவும் பண்ண முடியலனாலும் இன்னும் நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு அவங்க தான் எனக்கு புரிய வச்சாங்க. ரைட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேடல்ன்றது புது நிலங்களை கண்டுபிடிக்கிறது கிடையாது, இந்த உலகத்தை புது கண்களால பாக்குறது தான் உண்மையான தேடல்னு சொல்லியிருக்காரு. இப்ப நானும் உலகத்தை புது பார்வையால பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லுவாரு. தாத்தா, நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு மீரா ஹக் பண்ணிப்பா. எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும், ஆனா இது கேட்கும்போது வெஸ்டிக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க முடிச்சிட்ட மதிக்கிறீங்களா இல்லையான்னு சாடி கேட்பாரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க 2 பேரும் முடிச்சிட்ட மதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. முடிச்சிட்டு நம்ம கூட இருக்காருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? இங்க உள்ள எல்லாரும் முடிச்சிட்ட மதிக்கிறாங்க, இங்க உள்ள யாராவது இது வரைக்கும் தப்பு பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? வேறையும் சொல்லுங்க, நீங்க உங்களோட இடத்துல ஹாப்பியா இருக்கீங்களா? எப்ப பாரு டிவோர்ஸை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நீங்க மறந்துடாதீங்க. தேவைப்பட்டா உங்களை நான் இங்கிருந்து அனுப்பிவிட்டுறேன். இப்ப நீங்க ஐடி கார்டை கையில வச்சிருக்கீங்களான்னு கேட்பாரு. மெரியம்க்கு கோவம் ஆரம்பிச்சிடும். நீங்க அதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, எடுத்து கொடுங்கன்னு சொல்றாரு. அதான் கேட்கறாங்களா, எதுவும் பேசாம அமைதியை எடுத்து கொடுன்னு ஹரச சொல்லுவாங்க. மெரியம்க்கு விருப்பம் இருக்காது, இருந்தாலும் நைம் கிட்ட கொடுப்பாங்க. நைம் சாடி கிட்ட கொடுப்பாரு. இதுக்கப்புறம் உங்களோட இடத்துல நீங்க சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களை இங்கிருந்து அனுப்பி விட்டுருவேன். உங்களை மட்டும் இல்ல, எங்க வீட்டு மருமக சினிப்பியும் உங்க கூடவே அனுப்பி விட்டுருவோம். அப்புறம் உங்க அப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிவோர்ஸை பத்தி நீங்க பொறுமையா யோசிக்கலாம். உங்களோட ஐடி கார்டு முஷிட்டோட பொறுப்புல பத்திரமா இருக்கும். புதுசா ஐடி கார்டு நீங்க வாங்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அதை பத்தி எங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லுவாரு. சரி, இப்ப நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு மெரியமை கூட்டிட்டு வெளில போவாங்க. அம்மா, என்னாச்சு, அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அப்பா ஏன் இன்னும் வெளில வரலன்னு கேட்பா. மெரியம் இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு விர்கள் சொல்லுவா. மெரியம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நான் சுயவி பக்கத்தாக போறேன்னு சொல்லுவாங்க. அம்மா, சுனைடு எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா, நானும் உங்க கூட வரேன்னு சொல்லுவா. என்ன சொல்ற, என்னால நம்பவே முடியல. சுனைடு உன்னை திட்டினா நான் கேட்பாங்க. இல்லம்மா, அவன் என்ன திட்டல, சின்சியரா நீ தாத்தாவை பக்கத்தாக போன்னு என்கிட்ட சொன்னான்னு சொல்லுவா. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா, சுயவி வீட்டுக்கு நீ படிக்கிறதாக போனேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சா? இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் உன்னை திட்டலையான்னு கேட்பாங்க. இல்லன்னு தலையாட்டுவா. பெரியமலை இதெல்லாம் சுத்தமா நம்ப முடியாது, ஷக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. தாத்தாவை பக்கத்துக்கு முன்னால நான் ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்கு, என் கூட வரீங்களான்னு கேட்பா. அவனோட ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. இங்க உள்ள ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? முதல் ரூல்ஸ், பனிக்காலத்துல உள்ள சூரியனை நம்ப கூடாது. 2வது, அமைதியா இருக்கிற கடலை சுத்தமா நம்ப கூடாது. 3வது, நமக்கு மேல இருக்கிற பாஸ் நம்மளை பத்தி பெருமையா பேசாத நம்பவே கூடாது. நம்ம நேர்மையா இருக்கணும்ன்றதாக மட்டும்தான் அவங்க நம்மள புகழ்ந்து பேசுவாங்கன்னு சொல்லுவாரு. மாஸ்டர், என்னை பத்தி பெருமையா பேசுறதுக்கு எனக்கு பாஸ் இருக்காங்களான்னு கேட்பான். குறுக்க பேசாத, அமைதியா என்ன சொல்றதை கேளு. 4வது, எதிரி சொல்ற அட்வைஸை நீ நம்ப கூடாது. 5வது, அட்மைர் பண்ணலாம், ஆனா நீ பொண்ணுங்களை நம்ப கூடாது. இதுக்கப்புறம் நீ எந்த ஒரு பொருளையும் டெலிவரி பண்ண வேணாம், அந்த வேலையில இருந்து உன்னை நான் தூக்குறேன்னு சொல்லுவாரு. மாஸ்டர், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். நைம், நீ அந்த பொண்ணு கூட பழகிறதுக்கு முன்னால இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கணும். நாங்க உன்னை பொருட்களை டெலிவரி பண்ண சொன்னோம், ஆனா நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. அது மட்டும் இல்லாம மேரேஜ் சர்டிபிகேட்டை இங்க கண்ணு முன்னாடி எடுத்து வந்து நீட்டுனு சொல்லுவாரு. கதவு திறக்கிற சத்தம் கேட்கும். மாஸ்டர், நீங்க ஏதாவது பர்சனலா பேசுற மாதிரி இருந்தா பேசுங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பான். அவன்ப்பா, நாங்க பர்சனலா பேசிட்டு இருக்கோம், நீ போன்னு நைம் சொல்லாரு. அஃபான் உள்ளவா, இதுல சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது. சொந்தக்காரங்க முக்கியம் தான், ஆனா அதை விட இது
ரொம்ப முக்கியமானது. ஆமாம், எல்லாரும் நம்புறவங்க, அதனால எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாரு. மாஸ்டர், இது சீக்ரெட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, மெரி மேலே உள்ள கோவத்தை என் மேலே கட்டுறீங்களான்னு கேட்பான். பாரு, நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்காம நீ மறுபடியும் பழையபடி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. மாஸ்டர், வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல. என்னோட பொண்ணு கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தோட வாரிசுக்கு அம்மா ஆகிடுவா. இந்த உலகத்தோட முடிவு ரொம்ப தூரத்தில் இல்லை. என்ன நீங்கள் எப்படிலாம் ட்ரீட் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்லுவான். சாடிக்கு பயங்கரமாக கோவம். நைம், இதுக்கு மேலே நான் எதுவும் பேசாதான், முதல்ல இங்கிருந்து போன்னு சொல்கிறாரு. நைமால எடுத்து எதுவும் பேச முடியாது. முடிச்சு பார்த்துட்டு வெளில போயிடுவாரு. எல்லாம் இவங்க மனுஷங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன், காது கேட்காத மாதிரி திரும்பவும் பேசிட்டு இருக்கான். என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறாரு. மாஸ்டர், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நைமை நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவர் கோவமாக இருக்காரு, அவரோட கோவத்தை நான் குறைக்கிறேன்னு சொல்லுவான். சரின்னு தள்ளாட்டுவாரு. சினிப் கிளாஸில் உள்ள பசங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு மெரியும் சொல்லுவாங்க. ஹுமேரா வந்ததுமே அவகிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இது எல்லாமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லுவா. அக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் உங்களை ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடன்னு ஓடிடுவா. இது எல்லாத்தையும் ஆரிஃப் வாங்கிட்டு வந்தாருன்னு மெரியும் கேட்பாங்க. ஆமாம், சினிப் கிட்ட உடனே ஆரிஃப் வாங்கிட்டு வந்தாருன்னு விருப்பம் லக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் ஹுமேராவை கூட்டிகிட்டு வந்து இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. மிஸ்ஸஸ் அம்மாவா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். சுனைட் எனக்கு பணம் கொடுத்தான். குழந்தைங்க எல்லாரும் இதை நினைச்சு எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏன் நல்லா இல்லையான்னு கேட்பா. சுனைட் பர்மிஷன் கொடுத்தானா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே வெளில போயிடுவாங்க. அடுத்த எல்லா குழந்தைங்களுக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க. சினிப்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ப்ரே பண்ணும்போது ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிலிவர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு எதுக்காக வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு வரலன்னு கேட்பாரு. லேடிஸும் ஓரா பேசிகிட்டு இருந்தாங்க. மெரியும் கொடுத்த டீயை யாரும் குடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஒரு சிரிப்பு தான் உள்ள வருவாங்க. இவங்க எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சைலண்டாக கேட்பாங்க. டெலிவிஷன் எடுத்த முடிவை பற்றி கேள்வி வைக்கிறதான உரிமை யாருக்கும் இல்லை. இன்னைக்கு அவங்க எல்லாரும் வராமல் இருந்து அவங்களோட விதியை அவங்களே தீர்மானிச்சிட்டாங்கன்னு சொல்லுவான். நம்மளோட அதிகாரம் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம கிட்ட உள்ள பவரும் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. சுனைட் இதெல்லாம் கண்டுக்க மாட்டான். இதனால தான் நீங்கள் 3 பேரும் பயப்படுறீங்களான்னு கேட்பான். சுனைட் உன்னோட இடம் இதுன்னு தெரிஞ்சு பேசி இது வரைக்கும் இங்கே உள்ள யாராவது தப்பான முடிவு எடுத்துருக்கோமான்னு கேட்பாரு. சினிப்பும் அவளோட அம்மாவும் இங்கே உள்ள குழந்தைங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டிய நிறைய பேர் வேலைக்கு வரலன்னு சொல்லுவாங்க. வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு டெரிவிஷ்குள்ள வந்து வேலை பார்க்கலன்னா அது அவங்களோட தப்பு தான். ஒரேல முடிச்சிட்டு இதை பற்றி கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் உங்களை தான் நீங்கள் ப்ளேம் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். சாரிக்கு பயங்கரமாக கோவரும் டேபிள் அடிப்பாரு. உங்களுக்கு எதுவும் ஆகலையில நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. எல்லாரும் மெரியும் பற்றி பேசிட்டு இருக்காங்க. என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியலன்னு ஹரசு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க சொல்றது தான், நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இது மற்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஒரு எல்லாம் சிவி முடிச்சுட்டு மெட்டு இருக்கத்தானே வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. என்ன சொல்லி மெட்டிருப்பாரு. சொந்த கிராமம் இப்போவும் அதே மாதிரி இல்லைன்னு சொல்றாரு. ஒருவேளை சொந்த கிராமத்தை பத்தின எதையாவது கண்டுபிடிக்கத்தானே வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்களோட இடம் எதுன்னு நாம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாரு. பெஸ்டில் அவன்ட்டு டீ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க 2 பேரையும் பாருங்கன்னு சொல்லுவாங்க. வேற அவன் சேனல் ஃப்ரெண்ட்லேயே பேசிட்டு இருப்பாங்க. அதை பத்தி தான் சொல்லுவாங்க. நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா, அவளோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசத்தான விருப்பம் எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. பெஸ்டி, இப்ப நீ இதை பத்தி பேசியே ஆகணுமான்னு கேட்பாரு. சாரின்னு சொல்லுவாங்க. நீ காலையில தாத்தா கிட்ட பேசும்போது உனக்கு பேனிக் அட்டாக் அந்த மாதிரி தெரிஞ்சு என்னைக்குப்பா அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிப்பான். தாத்தா எப்பவுமே பார்க்கறதுக்கு இப்படிதான் இருப்பாரு. அவர் ஒன்னு சாப்பிட மாட்டாரு, பயப்படாதுன்னு சொல்லுவா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்பான். அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுவா. இவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுல இவனுக்கு விருப்பம் இருக்காது. அதனாலதான் இங்கிருந்து போயிடுவான். காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். லெவன் போயிட்டு யாருன்னு பார்ப்பாரு. மெரியும் சினிப்பும் தான் வந்திருப்பாங்க. இவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மெரியும் ஹக் பண்ணிப்பான். நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு தாத்தா சொல்லுவாங்க. சினிப்பா அவளோட போர்வையை சேர்ல வச்சுட்டு வந்து மிராவை ஹக் பண்ணிப்பா. இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது பெஸ்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சேன் ஒரு மாதிரி திட்டுத்தனமா சுத்திட்டு இருப்பான். ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அங்கிள், ஹாப்பி ஹாலிடே, நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றாரு. சினிப் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, தாத்தா நீங்க இங்க இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அல்லாவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லுவா. என்னை மிஸ் பண்ணியான்னு கேட்பாரு. ஆமா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லுவா. ஆண்டிக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஹாப்பி ஹாலிடேன்னு சொல்லிட்டு மெரியுமே ஹக் பண்ணுவாங்க. அடுத்து சினிப்பையும் ஹக் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்காக நான் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்பா. மிராவும் சினிப்பும் நாங்க போயிட்டு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பெஸ்டி லெவன்ட்ட ஒரு மாதிரி பார்த்துட்டு கிச்சனுக்கு போவாங்க. அங்க நின்றுகிட்டு இவரே பார்த்துட்டு இருப்பாங்க. லெவன்ட் அவங்க கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு மெரியும் சொல்லுவாங்க. மெரியும், இப்ப நான் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன், அதனால அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு போயிடுவாரு. மெரியும்க்கு ஒன்றும் புரியாது. ஏன் இவர் இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அஃபான் ஒரு மாதிரி யோசனையில இருப்பான். அம்மா கூப்பிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் என்ன நினைப்பான். ராமடா நாத்துக்கள்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பான். என்னாச்சுப்பா, எதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சரியான நேரத்துல தான் அவங்க கிட்ட பொண்ணு கிட்ட இருக்கோம். அல்லாதான் நமக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்காரு. என் கண்ணு முன்னாடி சாடி நைம திட்டினாருன்னு சொல்லுவான். பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயத்த நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லுவான். அவங்ககிட்ட தான் பிளான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக கவலைப்படுறேன்னு கேட்பாங்க.
எங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் அதை பண்ணிவிடுவேன், என்னோட பிளான் நல்லபடியாக நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவான். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது வலி இருக்கான்னு மீறியும் கேட்பாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, நான் வந்ததுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சான்னு கேட்பாரு. பிரச்சனை ஏற்படாமல் எப்படி இருக்கும், நீங்கள் எதுக்காக முர்ஷித் கிட்ட பேசுனீங்கன்னு கேட்பாங்க. விட அதெல்லாம் கண்டுக்காத, லெவன் கிட்ட சொல்லி என்னை ரூம்க்கு கூட்டிட்டு போக சொல்லுன்னு சொல்லுவாரு. மரியம் லெவன் கிட்ட சொல்லுவாங்க. உடனே லெவன் டு சச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதாக வருவாங்க. சாந்த் எதிர்னு முடிச்சுட்டே வந்து செனிப் கிட்ட ஹேவ் ஏ குட் டேன்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லுவான். என்னாச்சு, ஏன் நீ போய் கிளம்புற, கொஞ்ச நேரம் இருக்கலாம்லன்னு கேட்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவான். அவன் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்ற மாதிரி உனக்கு தெரியல என்ன செனிப் கேட்பா. அவன் எப்பவுமே இப்படித்தான், நீ அதெல்லாம் கண்டுக்காத, வா நம்ம என்னோட ரூம்க்கு போகலான்னு கூட்டிட்டு போவா. சேன்ல அவனோட சீலை திருடத்தான் இவங்க வீட்டுக்கு வந்திருப்பான். இப்ப கரெக்டான சீலை எடுத்துட்டு வந்திருக்கோமான்னு பார்த்துட்டு இருப்பான். கால் வராட்ட நின்று பேசுவான். பிரதர் நான் எடுத்துட்டு வந்துட்டேன், கூடிய சீக்கிரம் அவங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இங்கிருந்து போயிடுவான். வெறும் சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு இது சாட்டர் மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா இது சாட்டர் கிடையாது, நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டேன்னு சொல்லுவா. ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு, நானும் இதே மாதிரியே ட்ரை பண்றேன்னு சொல்லுவாங்க. ஹேண்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மெரியும் ஹக் பண்ணிப்பாங்க. லெவன்ட்டு இந்த பக்கம் ஒரு வரை இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாரு. நேச்சுரலாவே உங்ககிட்ட பலம் இருக்கு, இப்ப நீங்க என்னோட அப்பாவுக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்கீங்க. இறந்து போன மரம் திரும்பவும் துளிர் விட்டுடுச்சுன்னு சொல்லுவா. அவருக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குல்ல, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. லெவன்ட்டு வரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. வெஸ்டிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா கோவம் வரும். என்ன நீ காலையில இருந்து ஒரு பேக வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க, இதுல என்ன இருக்குன்னு கேப்பா. உன்னோட தாத்தாக்காக தான் ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன், இதுல ஒரு போர்வை இருக்குன்னு சொல்லுவா. என்ன போர்வை எடுத்துட்டு வந்திருக்கியா, இதை நீயே ரெடி பண்ணியான்னு கேப்பா. இல்ல இது பழைய போர்வை தான், நான் குழந்தையா இருக்கும்போது பயன்படுத்தினதுன்னு சொல்லுவா. சரி அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, உன்னோட அம்மாவால எப்படி இங்க வர முடியுதுன்னு கேப்பா. முர்ஷித் பர்மிஷன் கொடுத்தாரு, அதனாலதான் அம்மாவால இங்க வர முடியுதுன்னு சொல்லுவா. என்ன சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, என்னமோ கடவுள் பர்மிஷன் கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு கேப்பா. வேற நீ என்ன சொல்லிட்டு இருக்க, கலாய்க்கிறியான்னு கேப்பா. அவர் உங்களோட ஃபேவரட் ஹீரோ, அதனால நான் அவரை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். தாத்தா பேசினதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாகிட்டா உன்னோட சிப்பு எதுவும் சொல்லையான்னு கேப்பா. செனிப்க்கு ஒன்றும் புரியாது. சிப்புவா யாருன்னு கேப்பா. உன்னோட ஹஸ்பண்டை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்லுவா. சரி சரி விடு, இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீ அவனை லவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. அவங்களோட வீட்டுக்கு வந்ததை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு நான் நினைச்சேன். ஆக்சுவலி எங்களோட இடத்துல இது மாதிரி ஏதாவது பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஆனா அவன் எனக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலன்னு சொல்லுவா. அம்மா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவன் யாரு, அவனை பத்தி அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேப்பா. ரிலிஜன் படி பார்த்தோன்னா அவன் உன்னோட அப்பா மாதிரின்னு சொல்லுவா. ஆனா என்னோட அப்பா எனக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவா. உண்மையாவா சொல்றேன்னு கேப்பா. ஒருவேளை அவனுக்கு ஒன்று பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேப்பா. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னு கேப்பா. ஒருவேளை அவன் உன்னை லவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் உனக்கு அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. ஏன் அப்படியே நினைக்கிறேன்னு கேட்டா, அவன் உன்னை லவ் பண்றதுல விருப்பம் இல்லையான்னு கேப்பா. நீ சொல்றது ஒரு மண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது, உன்னால எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுன்னு கேப்பா. சேனந்த் என்ன கிஸ் பண்ணால அதே மாதிரி தான், சரி சொல்லு நீ என்ன பண்ண போறேன்னு கேப்பா. செனப்பு என்ன சொல்றதுன்னு தெரியாது, எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. செனப்பு நீயா இரு, உனக்கு பிடிக்காத பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கான பவர் யாருக்கிட்டே கிடையாது. எப்பவும் விட்டு கொடுக்காத, தேவைப்பட்டா எதிர்த்து பேசுன்னு சொல்லுவா. உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தான் விசிட்டு கேட்பாங்க. இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்க பொண்ணோட பிரச்சனைன்னு கேட்டா நான் ஏதாவது வழியை கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவாங்க. உங்களால எப்படி வழியை கண்டுபிடிக்க முடியும், உங்களுக்கு மட்டும் ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும். உங்களோட உலகத்துல எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்காது, நீங்க எந்த பாதையா போகணும்ன்றத உங்களால முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க ஒன்றும் புரியாது. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்க. பெரியவங்க இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொன்னா சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல விஸ்டி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்னு கேட்பாங்க. வேற அவசரிப்பும் க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பெரியவங்க கேட்பாங்க. வேற அவசரிப்பும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் விஸ்டி கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்பாரு. செனிப் கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, செனிப் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. ஆனா செனிப் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. மிராவுக்கு அவ தப்பான எடுத்துக்காட்டா மாறிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. வெஸ்டி போது நிறுத்து, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாரு. வெஸ்டி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதனால பிரச்சனை ஏற்படுத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. வெஸ்டி போது நிறுத்து, இந்த நேரத்துல நீ இதை பத்தி எல்லாம் பேசணுமான்னு கேட்பாரு. பாருங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னால உங்க பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தா, எதுக்காக நீங்க இப்போ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. பெரிய இது ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் ஆகுது, என்னோட பொண்ணுக்கு லிமிட் என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. வெஸ்டி போது நிறுத்த, பொண்ணுங்க ரெண்டு பேரும் கேட்டு போறாங்கன்னு சொல்லுவாரு. இங்க ஒரு பக்கம் சண்டை நடந்துட்டு இருக்கும். மிரா செனிப்க்கு கேம் எப்படி விளாடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதால சந்தோஷப்படுறதை விட செனிப் மிராவை பார்த்து பொறாமப்படுறதான வாய்ப்பு இருக்கு. செனிப் மிரா மாதிரி இங்க பிறக்கல, அதுதான் அவளோட ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. பெரியவங்க இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப
ரொம்ப கஷ்டமா இருக்கும், இங்கிருந்து போயிடுவாங்க. மீராவை வருத்தப்பட வைக்கணுன்றத தானே நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க. எனக்கு பாரு, இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. மீராவுக்கு தப்பான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அவங்க 2 பேருக்கு ஒரே வயசு, அதனால மீரா அஃபெக்ட் ஆகிறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ ஜெலஸ் ஆகுறேன்னு எனக்கு தோணுது. மீராவை பத்தி உனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சான்னு கேட்டுட்டு மிரியம் பக்கத்தாக வருவாரு. மிரியம் எழுதிட்டு இருப்பாங்க. இவங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பேசுவாரு. மிரியம், நான் சொல்றதை கேளுங்க, என்ன மன்னிச்சிருங்க. வெஸ்டி நினைக்கிறதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. சினிப் மீராவோட வாழ்க்கையில வந்தது அவளுக்கு வெஸ்டா தான் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றாரு. தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்க பட்ட எழுதிட்டு இருப்பாங்க. போதும் நிறுத்துங்க, இதுக்கும் மேலேயும் எழுதிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு அங்க உள்ள எல்லாரும் என்ன திட்டினாங்க, இங்க என்னோட பொண்ணை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க வேலை பார்க்கறதால உங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்பாரு. சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, இதனால பிரச்சனை தான் ஏற்படும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஒரு பறவை குண்டுக்குள்ள பிறந்துருச்சுன்றதாக அதுக்கு பறக்க முடியாத டிசீஸ் வந்திருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா நான் அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீங்க பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாரு. என்ன ஈஸியா இருக்கா? அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நான் கேட்காம இருக்கணுன்றதாக நான் என்னோட காதை முடிக்கணும்னு சொல்றீங்களா? நான் சினிப்பா நினைச்சு கொல்லப்படுறதா இல்ல நதிர் கூட சண்டை போடணுமான்னு கேட்பாங்க. யாருன்னு எது நினைப்பாரு. மிரியம் அடுத்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. வெஸ்டில் அவன்கிட்ட பக்கத்தாக போகலான்னு பார்ப்பாங்க. சச்சின் தடுத்துருவான். அவங்க 2 பேரும் ட்வின் சிஸ்டர்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பான். எனக்கு ஆமனா ஏதாவது சொல்லி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? மிரியம் மழவும் 11 ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு போல இருக்குன்னு சொல்லுவான். வெஸ்டி 11 உனக்கு இந்த அளவுக்கு முக்கியமானவனா, எதுக்காக நீ விட்டு விட்டு போனா அவன் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நீ நினைச்சியான்னு கேட்பான். ஆனா அவர் தான் வரலையேன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமே பார்த்துட்டு இருப்பான். என்னது, அவர் 2வது ஒய்ஃபை கூட்டிட்டு இருந்தாரா? இப்ப நம்ம இந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னால இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுக்கப்புறம் நீங்க அவர் கூட வாழணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்றாரு. லெவன்ட்டு உடனே கோவப்படாதீங்க, இப்ப நான் நினைச்சா கூட என்னால டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இப்ப கூட நீங்க நினைச்சா உங்களால டிவோர்ஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. என்னால இப்ப டிவோர்ஸ் பண்ண முடியாது, சாடி என்னோட ஐடி கார்டை வாங்கிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எங்க எதுக்காக அவங்க கிட்ட கொடுத்தீங்க? நீங்க அவரோட அடிமையானு கேட்பாரு. எங்க என்கிட்ட கத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. பதிலுக்கு இவரும் கத்தாதீங்கன்னு சொல்றாரு. நான் தான் அவர்கிட்ட கொடுத்தேன், ஒருவேளை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா என்னால சினிப்பா பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சினிப்பா பக்கத்தாக கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும். 3 நாள் அவளை உங்களால பார்க்க முடியாது, அடுத்து ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் 1 நாள் கூட அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்பாரு. நான் காலையில இருந்து உங்ககிட்ட இதைதான் சொல்ல ட்ரை பண்றேன். சினிப்க்கு சுனையிட பிடிக்க ஆரம்பிச்சுட்டுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு கேட்டுச்சா? கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. நான் 11 கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் மிரியம் அவரே அனுப்புறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நீ நினைக்கிறதுக்கு மாற நடக்கத்தான வாய்ப்பு இருக்கு. எத்தனை வருஷமா அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்சுட்டோமேனா அவன் வருத்தப்பட்டா நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை இதையே காரணமா வச்சு மிரியம் கூட அவன் அட்டாச் ஆகிறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். நீ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்காத, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றத கவனமா கேளு, நீ எதுவும் பேசாத, நான் 11 கிட்ட பேசுறேன்னு சொல்லுவான். வெஸ்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. ஆமாம், சுனைட் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு நினைக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அதோட முக்கியமா அவன் கோவப்படுத்தானா நிறைய பாயிண்ட் இருக்கு, ஆனாலும் அவன் கோவப்படவே இல்லைன்னு சொல்லுவாரு. சினிப்பு என்கிட்ட இதை பத்தி சொல்லல, நானா கேட்டதுக்கு அப்புறம் தான் அவ சொன்னான். வெஸ்டி பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு, ஆனா அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப சினிப்புக்கும் சுனைட்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனா ஏதாவது தப்பாகிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. நீங்க பதட்டப்படாதீங்க, நீங்க சொல்றது சரிதான், அவங்க 2 பேரும் இப்படியே விடுறது சரியில்லை. சினிப்பா நம்ம சீக்கிரமா கல்யாண வாழ்க்கையில இருந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லுவாரு. அதான் நானும் சொல்றேன், ஆனா இதை எப்படி பண்றதுன்னு கேட்பாங்க. சுனைடி சினிப்பையும் தவிர்த்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷனை இர்ஃபான் கிட்ட கொடுத்தோம்னா சினிப்பை காப்பாத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. ஏதோ வழி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. சுனையோட அம்மான்னு சொல்லுவாரு. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்ததை வச்சு சொல்றேன், இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லுவாரு. சினிப் தாத்தா பக்கத்தாக வருவா. நீ இன்னும் போகலையான்னு கேட்பாரு. அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்தா அதை அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன். இது நான் குழந்தையா இருக்கும்போது பயன்படுத்தின போர்வை. என்னோட அத்தை எனக்கு கணக்கு புத்தகம் கொடுத்தப்ப நான் இந்த போர்வையில தான் அதை மறைச்சு வச்சிருந்தேன். அப்பா புக்கை கண்டுபிடிச்சு கிழிக்கிற வரைக்கும் நான் இந்த போர்வையில தான் புக்கை மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்லுவா. தாத்தாக்கு இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். உன்னோட அப்பா இருக்கமே இல்லாதவர்னு சொல்லுவாரு. அந்த புக் தான் என்னோட முதல் டீச்சர். அந்த புக்கை ரொம்ப வருஷமா இந்த போர்வை தான் பாதுகாப்பா வச்சிருந்தது. அப்புறம் நீங்க என்னோட டீச்சர் ஆகிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த போர்வை உங்களை பாதுகாப்பா பார்த்துக்கொன்னு நான் நம்புறேன்னு சொல்லுவா. என்னாச்சு, நீ திரும்ப வர மாட்டியான்னு கேட்பாரு. சொன்னிட்டு எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவா. ஆனா இப்ப நீ இந்த போர்வையை என்கிட்ட கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் உன்னை யார் பாதுகாப்பா பார்த்துக்குவா? ஒருவேளை நீ பனியில உறைஞ்சு போயிட்டீன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாரு. அங்க நிறைய பொண்ணுங்க உறைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க, நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவா. சின்ன பேசுறதெல்லாம் கேட்கும்போது தாத்தாவுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே சமயத்துல இதுக்கப்புறம் இவளை எப்ப பார்க்க போறோமோன்னு வருத்தமா இருக்கும். ஹேண்டி டெர்விஷ்குள்ள வருவாங்க. இன்னைக்கு ரமடான், ஏன் கூட்டமா இல்லைன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பையன் கல்லால
கல்லால் அடிப்பான். ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. கவர் பண்ணாதவங்க இங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவான். பாருங்க உங்க பையன் என்ன கல்லால அடிச்சிட்டான்னு சொன்னா அவங்க பாட்டுக்கு எதுவும் பேசாம பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க உங்களோட பையன் என்ன கல்லால அடிச்சிட்டான்னு சொல்றேன், நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன் கேட்பா. இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இங்க வராதுன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஹேண்டிக்கு பயங்கரமா கோவம். நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கதால என்ன பிரச்சனைன்னு கேட்பா. ஆரிஃப் ஹேண்டியை பத்திரவான். ஹேண்டி சொல்லுங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். ஆரிஃப் ஒரு பிரச்சனை நான் கவர் பண்ணாம வந்துட்டேன்னா அந்த பையன் என்ன கல்லால அடிச்சிட்டான். அந்த பையனோட அம்மா என்கிட்ட மன்னிப்பு வைக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சாடி எங்க, உடனே நான் அவரை பார்க்கணும்னு சொல்லுவா. சென்னையில் இந்த இடம் பெரிய மரம் மாதிரி, நம்புறவங்க எல்லாரும் இந்த மரத்தோட கிளையோட இருந்தாதான் மரம் அழகா இருக்கும். ஆனா இப்ப இந்த மரத்தோட கிளைகள் உடஞ்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. உங்களோட இருப்போம்னு அவங்க கிட்ட சொல்லலாமா, இல்லைன்னா மரத்தோட வேருக்கு தண்ணி ஊற்றி அதோட கிளைகளை பலமாக்கலாமா, நம்ம என்ன பண்ணணும்னு நீ சொல்லுன்னு கேட்பாரு. இந்த மரத்தை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமைன்னு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நான் இந்த கிளையில உட்காந்துருக்கிற பறவை மட்டும்தான் கிளை உடையுதுன்னு பறவை பயப்படுறதான வாய்ப்பு இருக்கா? கிளை உடைஞ்சா உடையிட்டோன்னு கண்டுக்காம பறந்து போய் இன்னொரு கிளையில உட்காந்துக்கும். ஏன்னா பறவை நம்புறது கிளையே கிடையாது, தன்னோட ரெக்கைன்னு சொல்லுவான். ஆரிஃபுல்ல வந்து தங்கிட்டு நின்றுட்டு இருப்பான். வான்னு கூப்பிட்டாரு. ஹேண்டி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அவங்க கவர் பண்ணாம வந்துட்டாங்கன்னு ஒரு சின்ன பையன் அவங்கள கல்லால் அடிச்சிட்டான்னு சொல்லுவான். வேற ஏதாவது நடந்துச்சான்னு கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவான். நான் பிஸியா இருக்குன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுருன்னு சொல்லாரு. உடனே கிளம்பிடுவான். இப்ப நான் அவங்க கிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்டேன்னா, ஆரம்பத்திலே அவன் அவங்களோட காதுல சொன்னதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிருக்குன்னு சொல்லுவான். அஃபான் வந்து அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லுவான். வாலைக்கும் சலாம். பாப்பா வந்து பக்கத்துல உட்காரு, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, என்னாச்சு சொல்லுன்னு கேட்பாரு. மாஸ்டர் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. நாளைக்கு குரான் படிக்கிற செரிமனியை பண்ணலாம், அப்பதான் அவங்களோட இடம் இதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லுவான். அஃபான் வெளிப்படுத்துறது எங்களோட பலம் கிடையாது, நாங்க இப்போ உண்மையை மட்டும்தான் வெளிப்படுத்துவோம். ஏற்கனவே நிறைய செரிமனி இருக்கு, அதனால இதை பண்ணலாமா பண்ண வேணாமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. மாஸ்டர் ஜுனைட் ஒத்துக்குவான்னு எனக்கு தோணுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, அது யாரோட காதுக்கு போகுதுன்றதுதான் முக்கியமானது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவான். இப்ப நான் இதை பொய்ன்னு சொன்னா நான் சொல்றது பொய்யாகிடும். சரி நம்ம இதை பண்ணலான்னு சொன்னேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்பாரு. ட்ரெஸ்ஸை நம்ம வெளிப்புறத்துல தான் உடுத்திருப்போம், ஆனா வார்த்தை வெளிப்புறத்துல இருக்காது. விதைய நம்ம இப்பவும் கல்லுல விதைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுவான். அவங்க என்ன போக சொல்ல கர்ச்சிஃப் மாதிரி என்ன தூக்கி போட்டுட்டாங்க. நான் சத்தியமா சொல்றேன் இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லுவாரு. காலிங் சவுண்டு கேட்கும். இவனோட வேலை பாரு, நான் போயிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளில வருவாரு. ஆரிஃப் தான் வந்திருப்பான். உங்களோட கார்கியை கொடுங்கன்னு கேட்டா என்ன கேட்பாரு. காரை ஸ்டார்ட் பண்றதா தான் கேட்கிறேன், என்கிட்ட கொடுக்க சொல்லி மாஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லுவான். என்ன உங்ககிட்ட கொடுக்கணுமான்னு கேட்டுட்டு கார்கியை எடுத்துட்டு வந்து தூக்கி போட்டுருவாரு. நீயே கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ, இதுக்கும் மேல என்னால உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. இது மாதிரி பேசுறத நீ எப்பவும் நிறுத்த மாட்டா. ஆமா சாவி எங்க தூக்கி போட்டேன்னு கேட்டுட்டு தேட போயிடுவான். நான் கூப்பிட்டது மதிச்சு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தன்னோட தொப்பையை கட்டிட்டு பேசுவாரு. நான் சத்தியமா சொல்றேன், இப்ப நான் சாடி ஹுடாயி அசிலேட்டரி கிடையாது. அப்புறம் மிஸ்டர் சுனைட் கிடையாது. நம்ம எல்லாரும் சம்பந்தா ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்கன்னு சொல்றாரு. யாரோ ஒருத்தரோட வீட்டுல அவங்க வேலை பார்க்கறதுக்கு முர்ஷித் எப்படி பர்மிஷன் கொடுத்தாருன்னு கேட்பாங்க. ஆனா இஸ்லாம்ல அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அவர் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்கல, ஒருத்தருக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. நம்மளோட ப்ராஃபெட் இது மாதிரி சிச்சுவேஷன்ல பர்மிஷன் கொடுத்திருக்காரு. நான் சொல்றது சரியானு கேட்பாரு. ஒருவேளை நாளைக்கு என்னோட மனைவி மருமக எல்லாரும் அவங்களோட இஷ்டப்படி போகணும்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்றதுன்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பதில் சொல்லுவீங்களா அதே பதில சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. எல்லாமே முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ அவங்க நான் சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கே பொண்ணுங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்றது? 40 வருஷமா பொண்ணுங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்கலாம், ஆனா இப்ப கேட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்மளோட பாதை சரியானதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு இன்னொருத்தர் கேட்பாங்க. பிலீவர்ஸ் நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு தொப்பியை போட்டுட்டு பேச ஆரம்பிப்பாரு. அல்லாவோட இருப்பதோட நாளைக்கு குரான் கோர்ஸை தொடங்குறேன், நாளைக்கு நீங்க எல்லாரும் வாங்க. அல்லாவோட இருப்பதோட உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் மொத்தமும் காணாம போயிடும். நம்மளோட பாதை இதுன்னு நீங்க புரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுவாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கதவு எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்குற இடம். எங்க கேள்வி வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சுனைட் இங்கிருந்து போயிடுவான். சுய உங்ககிட்ட எதுவும் சொல்லையான பேர்கள் கேட்பான். இல்ல அவர் முர்ஷித் கிட்ட என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. உன்னை பயமுறுத்ததுல எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா எல்லாரும் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. எனக்கு தெரியும் காலையில நான் பார்த்தேன், ஆனா அதை விட பெரிய பிரச்சனை எனக்கு இப்ப இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, காலையில நான் டீ கொடுத்தேன், ஆனா அவங்க வாங்கிக்கலன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு அண்ணன் உன்னை ஏதாவது சொன்னான்னு கேட்பா. இல்ல உன்னோட அண்ணன் எதுவும் சொல்லல, இப்ப எனக்கு சினிப்பா நினைச்சுதான் பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்ததை நினைச்சு நீ கோவமா இருக்கியா? ஒருவேளை அவ மிஸ்ஸஸ் அம்மாவா ஆகிடுவாளுன்னு நீ பயப்படுறியான்னு கேட்பா. இல்ல ஆனா ஒரு பக்கம் மிஸ்ஸஸ் அம்மாவா இருக்கிறது அவளுக்கு பழகிடுமோன்னு எனக்கு தோணுது. இது எல்லாத்தையும் நான் ஒரு காரணத்துக்காக பண்றேன்னு அவ சொன்னாலும் சுனைட் கூட இருக்கிறது அவளுக்கு பழகிடுமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. என்னாச்சும் உனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா? சுனைட் மேல சினிப்புக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பா. அவ இன்னும் குழந்தையா தான் இருக்கா, ஆனா அவ கன்ஃபியூஸ் ஆகிடுவாள்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால 11 கிட்ட நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. அவரோட சகமந்ததுக்கு நீ தான் காரணம், அதுக்காக உனக்கு முன்னாடி முட்டி போட்டு உன்னோட கையில அவர் கிஸ் பண்ணணும்னு சொல்லுவா. பிறகு நீ என்ன சொல்லிட்டு இருக்க, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்பாங்க. என்னாச்சு ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அவர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு கேட்பா. அவர் என்ன கிஸ் பண்ணலாம், நான்
முட்டி போட்டு என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு நன்றி கடனை தெரிவிச்சாருன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க, சினிப்பும் சின்னடா லவ் பண்ணிடுவாங்களோன்னு நீ பயப்படுற, ஆனா மிஸ்டர் லெவன்ட்னு சொல்லுவா. போது நிறுத்த, உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. பெரியும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆரிஃப் கிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவா. உண்மையாவே சொல்றேன், நீ ப்ரொபோஸ் பண்ணி அனுப்பிப்பாங்க. ஆமா, நான் தான் ஆரிஃப் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன்னு சொல்லுவா. மெரியம்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஹக் பண்ணிப்பாங்க. பிறகு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீ எப்படி ப்ரொபோஸ் பண்ண, முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ணி அனுப்பிப்பாங்க. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு வெக்கப்பட ஆரம்பிச்சிருவா. சித்தப்பா நான் சைலண்டா இருக்கேன்றதாக எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்பான். பாருப்பா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றாரு. அவங்களோட அண்ணன் பையன்றதை தவிர்த்து எனக்கு இன்னொரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நான் இதை பத்தி என்னோட தாத்தா முர்ஷித் கிட்ட சொல்றேன், அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலான்னு சொல்லுவான். வேணா என்னோட அப்பாவோட நிம்மதியை கெடுக்க வேணாம்னு சொல்லுவாரு. நான் சும்மா யாரோட நிம்மதியும் கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுவான். டைம் சினிப்போட வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஷக்காயி பார்த்துட்டு இருப்பா. உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டேன்னு கேட்பாரு. அப்பெல்லாம் இதெல்லாம் அவங்க பண்ண கூப்பிட்டா இவர் ஏதோ பிளானோட வந்த மாதிரி தான் தெரியும். உள்ள வந்ததுமே என்னோட மருமக இல்லையான்னு கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவா. பாருமா, உன்னோட அப்பா அவமானப்படுத்திட்டாங்க, நம்ம என்னமோ சொந்தக்காரங்க இல்லைன்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, காரையும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க, அதை விட முக்கியமா ஆரிஃப் என்னை அவமானப்படுத்திட்டான். சினிப் சைலண்டா இருக்காத, நான் இங்க உள்ள சோர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. அப்ப நீங்க சாடியோட முடிவை ஏத்துக்கலையா, அவர் ஒரு முறை சொன்னது தானே சொல்லுவா. அப்படியே அவர் சொன்னது தானே, அப்போ உன்னோட அப்பா கஷ்டப்பட்டா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. சரி, நான் இதுக்கப்புறமா கஷ்டப்பட்டுக்கிறேன், உன்னோட முகமும் உன்னோட அம்மா மாதிரி தான் இருக்கு, நீ பேசுறதும் உன்னோட அம்மா மாதிரி தான் இருக்கு, இப்போ நான் கிளம்புறேன், சின்னிடம் தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பாரு. அப்பா போறதா இருந்தா வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஒன்று எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வந்து கொடுப்பா. எனக்காக எதுக்காகம்மா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தா உடனே ஷாக் ஆயிடுவாரு. பொண்ணுங்க போட்டுக்கிற ஷூ தான் இருக்கும், உன்னோட அம்மாவுக்காக வான்னு கேட்பாரு. ஆமா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னோட காலில் அடிபட்டுடுச்சு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 3 நாள் அம்மா தொடர்ந்து கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு ஷூ வாங்கிட்டு வந்தாங்க. அல்லாதான் அவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு ஷூ கொடுக்காம இருக்காதீங்கன்னு சொல்லுவா. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, உன்னோட அப்பாவுக்கு நீ வேற எந்த ஒரு வழியையும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோவமா இங்கிருந்து போயிடுவாரு. சென்னை தாத்தாவை பக்கத்தாக வருவான். 2 பேர் கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேராலையும் பேச முடியாது. உங்களுக்கு பார்த்தா தெரியல, சென்னை வந்திருக்காரு, என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பகதர் கேட்பாரு. அவங்க 2 பேரும் என்னோட சித்தப்பா இங்க நிக்க சொன்னாரான்னு கேட்டா ஆமான்னு தள்ளிட்டாங்க. அவங்க 2 பேரும் நான் அப்புறமா பாத்துக்கிறேன், சென்னைக்கு முன்னாடி நீங்க எதுக்காக வந்துட்டு இருக்கீங்கன்னு பகதர் கேட்பாரு. பகதர் போது நிறுத்துன்னு சொல்லிட்டு சென்னை முன்னாடி போகலான்னு பாப்பா. 2 பேரும் தடுக்கிறதுக்காக கை நீட்டுவாங்க. என்ன தைரியம் தான் சென்னை தொட பாக்குறீங்கன்னு கேட்டுட்டு பகதீர் ஒருத்தன் அடிப்பான், இன்னொருத்தவன் பகதீர் அடிச்சிருவான். இந்த சண்டையில பகதீரோட தொப்பி கீழே விழுந்துரும். சென்னை எடுத்து கொடுக்கலான்னு பார்ப்பான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். சின்ன பிள்ளைல தாத்தாவை பக்கத்தாக ஓடி வருவான். 2 பேர் அவனை உள்ளே விட மாட்டாங்க. சென்னை சித்தப்பா கிட்டவா, உன்னோட தாத்தா இங்க தூங்கிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியல, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, வாப்போகலான்னு கூப்பிட்டுவாரு. எல்லாம் நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லுவான். நான் சொல்றத கீழே வாப்போகலான்னு தூக்கிட்டு போவாரு. அப்போ இவனோட தொப்பி கீழே விழுந்துரும். இப்போ இதெல்லாம் ஞாபகம் வந்ததுமே சென்னை விட்டுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அழுதுட்டு இருப்பான். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும். சென்னை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு பகதீர் சொல்றாரு. 2 பேரும் சென்னைக்கும் பக்கத்துல வரலான்னு பார்ப்பாங்க. சென்னைக்கும் பக்கத்துல வராதீங்க, தொடாதீங்கன்னு சொல்லிடுவாரு. என்னோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க, என்னோட சித்தப்பா கிட்ட சொல்லாதீங்க, என்னோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு திரும்ப சொல்லிட்டு இருப்பான். பகதீருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவாரு. இதை விட்டு நீ தூரமா இருன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிற. ஏற்கனவே நீ டிடெக்டிவ் மாதிரி சென்னையிட ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. இர்ஃபான் சொன்னதை ஏற்கனவே நீ பண்ணிட்ட, அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. லெவன்த் நான் சொல்றத கேளு, இதுக்கப்புறம் நீ இந்த பிரச்சனைக்குள்ள போகாதன்னு சொல்லுவான். சச்சின்னு உனக்கு பார்த்தா தெரியலையா, முதல்ல நான் மெரியமை காப்பாத்தினேன், அடுத்து மெரியம் என்னோட அப்பாவை காப்பாத்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாசம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது எதுவுமே நடக்கலன்ற மாதிரி என்னால ஆக்ட் பண்ண முடியாது. மெரியம் என்னோட வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மொத்தமா மாறிடுச்சுன்னு சொல்லுவாரு. அம்மா நீ சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, உனக்கு மெரியமை பிடிச்சிருக்கான்னு நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லுவான். டேய் போது நிறுத்த ஆரம்பிக்காதுன்னு சொல்லுவாரு. பக்கத்துல உள்ள டேபிள பார்த்துட்டு, பாருடா இவங்கள மாதிரி தான் நீயும் பெஸ்டியும் டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளில போவீங்கன்னு சொல்லுவான். வீட்டுல சாப்பிட்டா இங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வரும், அதனாலதான் வெளில போயிட்டு சாப்பிடுவோன்னு சொல்லுவாரு. ஆமா, அப்புறம் நீ எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லுவான். ஆமா, இப்போ வரைக்கும் எதுவும் மாறல, அப்ப இருந்த மாதிரி தான் நீ இப்பயும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. பத்தியா, உடனே நீ என்னை பத்தி பேச ஆரம்பிச்சுட்ட, எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நீ எக்ஸிபிஷனுக்கு போகணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லுவான். எனது எக்ஸிபிஷனா, நீ என்னோட எதிரி மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. இல்லப்பா, எப்பவுமே உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது, மியூசியமோட கதவை எப்ப திறப்பாங்கன்னு வெளியே என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். மிரா தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளாம் பிரான்ஸ்ல இருந்தோம். ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில எத்தனை முறை பிரான்ஸுக்கு போவாங்கன்னு நீ நினைக்கிற? உண்மையை சொல்லணும்னா நம்ம எங்க சுத்தினாலும் சரி, கடைசியா நம்ம வீட்டுக்கு தான் போவோம்னு சொல்லுவாரு. 11 இன்னும் நிறைய பண்ண முடியும். பிளாஷ்பேக்கை பத்தி யோசிச்சு பார்த்தியா? உன்னை சுத்தி பாரு, உன்னோட உலகம் இந்த இடத்துல தான் இருக்கு. நீ மியூசியம்க்கு போய், எக்ஸிபிஷனுக்கு போய், இல்லைன்னா லைப்ரரிக்கு போயிட்டு புக் எடுத்து படி. அடுத்து உனக்கு பிடிச்சவங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி ட்ரிங்க் பண்ணி, இதுதான் உன்னோட வாழ்க்கை. ஆனா இப்ப நீ உன்னோட கல்யாண வாழ்க்கையில இருந்து பிரிய போற, அதோட மெரியமையும் டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு
இருக்கேன்னு சொல்லுவான். அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள கொல்லக்கூடாதுன்றதாக தான் நான் அவங்கள டிவோர்ஸ் பண்ண சொல்றேன்னு சொல்லுவாரு. ஆனா அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், இது ஒருத்தவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, ஒருத்தவங்களோட விதி சம்மந்தப்பட்டது. அவங்களை காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்பான். பரடா நீ என்னோட மூடை கெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. லெவன்ட்டு வருத்தப்படாத, எங்கேயும் போகாத, நீ ஓடி போனீன்னா நீ மெரியம் கிட்ட போறேன்னு தான் அர்த்தம். ஆமா இப்போ அவங்க மேல அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நீ சூப்பர்மேன் மாதிரி இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு புரியுது. ஆனா உன்னோட ஃப்ரெண்டா நான் சொல்றத கேளு, உங்க 2 பேருக்கும் செட் ஆகாத, நீங்க 2 பேரும் சேர முடியாதுன்னு சொல்லுவான். உனக்கு எல்லாமே ஃபேண்டசி மட்டும் தானா, நான் மெரியம்க்கு ஹெல்ப் பண்றது உனக்கு கனவு மாதிரி தெரியுதான்னு பாரு. இது எல்லாமே கெட்ட கனவா ஆகிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க நம்ம கூட சேர்ந்து ஒன்னா டேபிள்ல உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, நம்மள மாதிரி அவங்க எக்ஸிபிஷனுக்கு போக மாட்டாங்க, அவங்க கூட எந்த ஒரு புக்கை பத்தியும் அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க உன்னோட வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கைக்குள்ள நீ போகணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லுவான். இதயத்துல என்ன இருக்குன்றத பத்தி யோசிக்கிறதுக்கான நேரம் எல்லாருக்கும் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? நீ எதையுமே சரியா பார்க்க மாட்டேங்கிற, உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாரு. லெவன்ட்டு உனக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது, இந்த இடம் தான் உனக்கு சரியான இடம், பெஸ்டி தான் உனக்கு சரியான பார்ட்னர்ன்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லுவான். ஹேண்டி இங்க வருவா, பிரதர்னு கூப்பிட்டுவா. சொல்லுடா உனக்கு சரியான பார்ட்னர் யாருன்னு கேட்பாரு. ஹேண்டி வந்ததும் எதுவும் நடக்காத மாதிரி 2 பேரும் அவளை வெல்கம் பண்ணாங்க. லெவன்ட்டுக்கு கால் வரும், அட்டன் பண்ணி வீசுவாரு. சரி சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லுவாரு. என்ன சின்ன சிச்சின்னு கேட்பான். இன்னொரு உலகத்துலேருந்து கால் பண்ணி கூப்பிட்றாங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுவாரு. நெக்ஸ்ட் டேல சின்னோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. சினிப் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, என்னாச்சுன்னு கேட்பாரு. அங்கிள் சின்னோட அவனாவே இல்லை, ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லுவா. உள்ள வந்ததுமே பகதர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்பாரு. சின்ன சண்டை நடந்துச்சு, அப்பதான் இவனுக்கு ஏதோ ஆகிடுச்சு, இவனோட அம்மா ஞாபகம் இவனுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகணும்னு சொன்னா உடனே நாங்க இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லுவான். சின்னடி இப்ப நீ உன்னோட வீட்டுல என் கூட இருக்க, அமைதியா இரு. பகதர் நீ வெளில போன்னு சொல்லுவாரு. சாடி கூடாயின்னு சொல்லுவான். இப்ப நீ வெளில போக போறியா இல்லையான்னு ஒரு பறவை பார்ப்பாரு. உடனே வெளில போயிடுவான். சனிப் நீயும் வெளில போய் இங்க 2 பேரையும் தனியா விடுன்னு சொல்லுவாரு. இவன் பெட்டர் ஆகிடும்னு கேட்பா. இவனுக்கு சரியாகிடும், நீ வெளில போன்னு சொல்லுவாரு. சனிப்பு கஷ்டமா இருக்கும், வெளில போயிடுவா. அடுத்து சின்னட் கிட்ட பேசுவாரு. சின்னட் நீ உன்னோட அம்மாவை பத்தியா, அதனாலதான் நீ இந்த நிலைமையில இருக்கியான்னு கேட்பாரு. அம்மா மறைஞ்சிருக்காங்களான்னு கேட்பான். இதை பத்தி உனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு. என்னால அம்மாவை கண்டுபிடிக்க முடியல, அவங்க காணாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவான். சின்னட் நீ அமைதியாரு, உனக்காக நான் ஏதாவது பண்றேன். இப்ப நீ இந்த ரூம்ல மட்டும் கவனமாயிரு, நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்றேன், அந்த வார்த்தையை நீ திரும்ப சொல்லு. க்ளோசட்னு சொல்லுவாரு. சின்னட் எதுவும் சொல்ல மாட்டான். சின்னட் சீக்கிரமா சொல்லுன்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல உள்ள ஒவ்வொரு பொருளோட பேரையும் சொல்லுவாரு. சின்னடும் சொல்லிட்டு இருப்பான். சேர், ஜன்னல், கதவுன்னு சொல்லுவாரு. இவனும் சொல்லி முடிப்பான். கடைசியா கண்ணை திறந்து பார்த்து லெவன்ட்டுன்னு சொல்லுவான். இந்த ரூம்ல சுனைட், நீ, நான் 3 பேரும் இருக்கோம்னு சொல்லுவாரு. அப்ப சுனைட் இங்க இருக்கான்னு கேட்பான். இப்ப நீ உன்னோட கண்ணை மூடி இருட்டுன்னு சொல்லுவாரு. இவனும் இருட்டுன்னு சொல்லுவான். உனக்கு தான் பாப்கார்ன் பிடிக்குமே, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்டா எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லுவா. அது எனக்கு புரியுது, என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேட்பான். எனக்கு நான் டெர்விஷ்க்கு போயிருந்தேன், நான் கவர் பண்ணாம போயிட்டேன்னு ஒரு சின்ன பையன் என்ன கல்லால் அடிச்சிட்டான்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு நீ பாடம் சொல்லி கொடுத்தியா இல்லையான்னு கேட்பான். சச்சின் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன், அந்த சின்ன பையனை நான் கல்லால் அடிக்கணும்னு சொல்றியான்னு கேட்பா. எல்லாம் நீ சாடிக்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கலாம்ல, சாடி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாருன்னு சொல்லுவான். அவர்கிட்ட பேசுறதுக்கு அவர் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, ஒருவேளை பர்மிஷன் கொடுத்திருந்தாருன்னா நான் அவர்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன்னு சொல்லுவா. அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லுவான். சோ நான் பொண்ணுன்றதால நீ இப்படி சொல்லிட்டு இருக்கியானுப்பா, இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, நான் அப்படி சொல்லுவேன்னு நீ நினைக்கிறியா? அவருக்கு எனக்கு நடுவில் ஒரு பிசினஸ் இருக்கு, அதனால அவர் என்கிட்ட பேசுவாருன்னு சொல்லுவான். ஓகே நீ இதுல இன்டர்ஃபியர் ஆகாத, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவா. நீ எப்பவும் இப்படித்தானா, இல்ல நம்ம 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை ஏற்பட்டதால நீ இப்படி நடந்துக்கிறியான்னு கேட்பான். என்கிட்ட வேற சாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா, என்னை காயப்படுத்துறது அதான் எனக்கு பக்கத்துல வந்து எனக்குப்பா அவன் வேணும்னு உன்னை கைப்படுத்தல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். நம்ம தூரமா இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவான். நீ எப்பவும் இப்படித்தானு கேட்பான். உங்ககிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேட்பான். முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவான். இப்ப நீ எனக்கு ஷேக்கன் கொடுத்து உன்னோட பேரு சச்சின்னு சொல்ல போறியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவான். வேணா நம்ம ஒன்னும் 1997 இல்ல, ரொம்ப காமெடியா இருக்குன்னு சொல்லுவா. இதுல காமெடியா என்ன இருக்கு, இது கிளாசிக்கான மெத்தட், கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்லுவான். வேணா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. உன் கூட சேர்ந்து சிரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்டா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவான். ஹாப்பியா இருக்க, அதே சமயத்துல யோசனையா இருக்கான்னு கேட்பா. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இல்லைனாலும் நம்மளால அமைதியா இருக்க முடியும்னு சொல்லுவான். ஓகே இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாட்டில் நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.